ஒரு பிரபலமான கதை இருக்கு. அதாவது ஒரு பெரிய பணக்கார தகப்பனார் இருந்தார். அவருக்கு 2 பசங்க. அதுல ஒரு பையன் வந்து அவர்கிட்ட நல்ல விசுவாசமா, அன்பா இருந்து அவருடைய எல்லா தொழிலையும் பார்த்துக்கிட்டு இருந்தான். 2வது பையன் ரொம்ப ஊதாரியா இருந்தான். அவங்க அப்பா பேச்சு கேட்கறதில்ல. காச வந்து ரொம்ப கரியாக்கிட்டு இருந்தான். அவங்க அப்பா சேர்த்து வச்ச செல்வத்த நிறைய செலவு பண்ணியிருந்தான். அவங்க அப்பா கண்டிச்சாரு, அண்ணன் கண்டிச்சான். ஆனா அவன் யார் சொல்றதையும் கேட்கல. ஒரு நாள் ரொம்ப சண்டை போட்டுட்டு, என்னுடைய சொத்துடைய பாதியை பிரிச்சு கொடுங்க, நான் உங்களை விட்டு போறேன்ட்டு சண்டை போட்டான். எவ்வளவு சொல்லி பார்த்தவரும் கேட்கல. பிறகு ஒரு வழியா தகப்பன் தன்னுடைய சொத்துல பாதியை பிரிச்சு பையனுக்கு கொடுத்துட்டாரு. அவன் வந்து பக்கத்து நாட்டுக்கு போய் ரொம்ப ஜாலியா இருக்கிறான். அவன் வந்து ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் வந்து பல கெட்ட பழக்கங்கள்ல எல்லாம் ஈடுபட்டு தன்னுடைய பணத்தை எல்லாம் இழக்கிறான். கொஞ்சம் வறுமையாயிடுறான். அப்புறம் வந்து வேலை தேடுறான். பசிக்கு என்ன செய்யறது, ஏதோ ஒரு வேலை கிடைக்குன்னு தேடி தேடி பார்க்குறான். எதுவுமே செட் ஆகலை. கடைசியில் பன்றிகள் மேய்க்கிற இடத்துல வந்து போய் அங்கே ஏதாவது வேலை கிடைக்குமான்னு பார்க்குறான். அது கிடைக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு அப்படியே ரொம்ப கஷ்டமான ஜீவனத்தோட கொஞ்சம் காலத்தை தள்ளிட்டு இருக்கிறான். அந்த முதலாளி அவனுக்கு சரியான சாப்பாடு போடாமல் பட்டினி போடுறாரு. அதனால அவன் என்ன செய்யறான்னா, பன்றிகளுக்கு வைக்கிற அந்த தவிடை எடுத்து சாப்பிட்றான். அதையும் அறிஞ்சு அந்த முதலாளி நல்லா அடிச்சிடுறாரு. ஒரு நாள் அவன் தன்னுடைய தகப்பன் நினச்சி பார்க்குறான். எங்கள் அப்பா வந்து எவ்வளோ வேலைக்காரங்களை வச்சுருக்காரு, அவங்கள வந்து எவ்வளோ நல்ல விதமாக வச்சுருக்கிறாரு. நான் இனி அவர்கிட்ட போனால் அவர் என்னை ஏற்றுக்குவாரா? தன்னை ஒரு மகனாக ஏற்றுக்கண்டான். ஒரு வேலைக்காரனை ஏற்றுக்கிட்டா போதும், நான் கேட்டு பார்க்குறேன், ஒரு அடிமையாக என்ன வச்சுருந்தா கூட போதும் அப்படின்ட்டு கேட்டு பார்க்கணும் அப்படின்ட்டு அவங்க அந்த நாட்டை நோக்கி நடந்து வரான். தூரத்திலிருந்தே இதை பற்றி கேள்விப்பட்ட தகப்பன் வந்து ஓடி வந்து அவனை கட்டி பிடிச்சி அழுது கூப்பிட்டு போகிறாரு. அவனை வரவேற்று கூப்பிட்டு போகிறாரு. அவன் சொல்கிறான், நான் உங்களுடைய மகனாக இருக்க தகுதியெல்லாம் இழந்துட்டேன்ப்பா, எனக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுங்க, உங்கள் பண்ணையில் ஏதாவது ஒரு வேலை கொடுங்கன்னு. அவங்க அப்பா அந்த பேச்சை பொருட்படுத்தாமல் அவனை கட்டி பிடிச்சி சொல்கிறாரு, நீ என்னுடைய அன்பான மகன், நீ திரும்பி வந்தது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம், வா நான் பெரிய ராஜா மாதிரி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. அப்புறம் ஒரு தடபுடலான விருந்துக்கு ஏற்பாடு பண்ணி அவனை வந்து மகிழ்விக்கிறார். விலை உயர்ந்த ஆடைகளை அவனுக்கு கொடுக்குறாரு. அதை கேள்விப்பட்ட முதல் மகன் வந்து விழுத்தம் அடைஞ்சு அப்பாட்டு சண்டைக்கு வரான். நான் உங்களுக்காக என்னெல்லாம் செஞ்ச பிறகு உங்கள் கூடயே இருந்து விசுவாசமாக இருந்தேன், உங்களுக்கு நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன், ஆனாலும் எனக்கு ஒரு விருந்து எதுவுமே நீங்கள் பண்ணலை, இவ்வளவுலாம் சொத்துக்களை அழிச்சிட்டு கெட்டு போய் எல்லாத்தையும் அழிச்சிட்டு வந்து நிற்கிறேன், அவனுக்காக நீங்கள் வந்து பெரிய விழாவை எடுத்து கொண்டாடுறீங்களே, இது நியாயமா அப்படின்ட்டு கேட்டு சண்டைக்கு வரான். அப்போ அவனுடைய தலையை தடவி கொடுத்துக்கிட்டே சொல்கிறாரு, மகனே, நீ எப்பவுமே எனக்கு கூட இருக்கிற, என்னுடையதெல்லாம் உன்னுடையது தான், ஆனால் அவன் எல்லாத்தையும் இழந்து போயிட்டு திருப்பி வந்திருக்கிறான், மனம் திருந்தி வந்திருக்கிறான். மனம் திருந்தி வந்தவன் மிகப்பெரிய அனுபவத்தோடு வருவான். அவனை வந்து நிராகரிக்கக்கூடாது, அவனுக்கு நம்ம நல்ல ஒரு வாய்ப்பை கொடுக்கணும், அவனும் நம்ம வீட்டில் ஒரு சொத்து தான் அப்படின்னு சொல்கிறதாட்டு இந்த கதை முடியுது. வாழ்க்கையில் எவ்வளோ விஷயங்களில் அனுபவப்பட்டு கெட்டு குட்டிசாராய் போயிட்டு கூட அதில் மீண்டு வரவங்க மிகப்பெரிய உயரங்களுக்கு போனவங்க இருக்கிறாங்க. அதனால் வாழ்க்கையில் திருந்தி வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்கள நிராகரிக்கக்கூடாது. அவங்களுக்கு நம்ம ஒரு வாய்ப்பை கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கைக்கு முன்னேற்றத்துக்கான வழியை ஏற்படுத்தணும். ஆழமாக யோசித்து பார்த்தீங்கன்னா இந்த கதையில் நல்ல ஒரு செய்தி இருக்குது. அது உங்களுக்கு கூட உதவும். நன்றி.